வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. செங்கோட்டையன் எடுத்த அதிரடியான முடிவு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்தது நடக்காது. இனியும் தமிழக அரசியலில் அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் வரைக்கும் சுமார் 50% நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவரையும் எங்களது கட்சியில் இணைந்து விட்டார்கள். தற்பொழுது வெறும் கட்டிடத்திற்கும் அங்குள்ள மரங்களுக்கும் மட்டும்தான் எடப்பாடி பொதுச்செயலாளராக இருக்கிறார் என்பதை செங்கோட்டையன் அவர்கள் வெளியிட்டுள்ள மிக முக்கியமான அறிவிப்பால் தற்பொழுது அரசியல் களம் தலைகீழாக மாறக்கூடிய வகையில் அமைந்துவிட்டது. அன்று அதிமுகவில் செங்கோட்டையன் அவர்கள் நீக்கப்பட்ட நிலையில் தாவேகாவில் இணைவது பல்வேறு விமர்சனங்களையும், அவரது வயது நிச்சயமாக இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லை, வயது முதிர்ந்த அரசியல்வாதி திமுகவில் இணைவதுதான் சரி, தாவேகாவில் இணைந்திருக்கக்கூடாது என்று பலரும் கூறினார்கள். ஆனால் செங்கோட்டையன் அவர்களோ தான் எடுத்த முடிவானது மிகவும் சரியானது என்றும், அதிமுகவின் அரசியல் களத்தில் தெளிவான முடிவை நான் எடுத்துள்ளேன் என்றும் தெரிவித்தார். அதோடு மட்டுமல்ல, அன்று ஒரு சபதமும் போட்டிருந்தார். அதிமுகவை 3வது இடத்திற்கு தள்ளுவேன், ஆளும் கட்சியாக தாவேகாவை அமர்த்துவேன், கோபிச்செட்டிப்பாளையத்தில் என்னை எதிர்த்து யார் வேண்டுமானாலும் அதிமுகவின் சார்பாக போட்டியிட்டாலும் அப்பகுதியில் உள்ள மக்கள் என்னைத்தான் தேர்வு செய்வார்கள் என்பதை அப்பொழுதே பேசியிருப்பார். அவர் சொன்னது தற்பொழுது நடந்துவிட்டது. அது மட்டுமல்ல, எடப்பாடியின் உண்மையான முகம், அவர் செய்கின்ற துரோகங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக வெட்ட வெளிச்சத்தில் வருவதால் எடப்பாடி பழனிசாமியை நம்புகின்ற நபர்களது எண்ணிக்கையும் குறைந்து கொண்டே செல்கிறது. இனியும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்வது வெற்றி வாய்ப்பை 1% கூட உறுதிப்படுத்தாது. மக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முழுமையாக புறக்கணித்து விட்டார்கள். மக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொதுமக்கள் அனைவரும் வேண்டாம் என்று முத்திரை குத்திவிட்டார்கள். நடைபெறக்கூடிய 7 சட்டசபை இடைத்தேர்தல் 6 பேர் ராஜினாமா அதிமுகவிலிருந்து செய்தவர்கள்தான். ஆகையால் அந்த 6 சட்டமன்றமும் அதிமுகவின் கோட்டைதான். அதில் மீண்டும் அதிமுக வெற்றியடையாது, தாவேகா தான் வெற்றியடையும் என்று செங்கோட்டையன் அவர்கள் வெளியிட்ட மிக முக்கியமான அறிவிப்பை நம்மால் பார்க்க முடிகிறது. அதிமுகவின் அரசியல் களத்தில் திருப்புமுனையாக தற்பொழுது வெளியிடக்கூடிய முக்கியமான செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நண்பர்களே, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அதிமுகவின் நிர்வாகிகள் செயல்படுவதும், பெரும்பான்மையான நிர்வாகிகள் அதிமுகவின் அரசியல் களத்தை தலைகீழாக மாற்றுவது பற்றியும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.